சிஸ்டர், ஒரு வழியா பணத்தை கொடுத்து அந்த செண்பகவல்லிய ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு சிஸ்டர். ஆனாலும் அந்த குந்தாணிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா போதும். நீங்க தான் தேவையில்லாம அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. லட்சங்கள் முக்கியம் இல்ல, நம்ம லட்சியம் தான் முக்கியம். இந்த டயலாக்குக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா பினிஷிங் சரியில்லையே. அவ மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு சிஸ்டர். மாப்பிள்ளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். அப்புறம் நெத்தியில நாமத்தை போட்டுட்டு கையில தட்டை வச்சுக்கிட்டு கொய்தான்னு சுத்த வேண்டியதுதான். நானாவது 4 காசு பார்த்துருவேன். உங்க முகரையை பார்த்தா ஒரு பையன் காசு போட மாட்டான் சிஸ்டர். வாயை மூட மாட்டேன். உண்மைய சொன்னேன். அந்த சொத்து மொத்தமும் என் கைக்கு வரணும்னு தானே இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா, கப்பு முக்கியம் பிகிலு. நான் தேவியை கொலை பண்ணதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த செண்பகவல்லி தான். அத மறைக்கிறதுக்கு 10 என்ன, இன்னும் அவ அதிகமா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். சிஸ்டர், 10 லட்சம் ரூபாய் கொடுத்த ஆதாரத்தை மறைச்சதுக்கு பதிலா அந்த செண்பகவல்லி கழுத்தை ஒரே அமுக்கி க்ளோஸ் பண்ணிருந்தோம்னா எல்லா ஆதாரங்களும் மறைஞ்சிருக்குமே சிஸ்டர். எப்ப மறைக்கணும் எப்ப முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு ரோட்டை பார்த்து ஒழுங்கா வண்டியை ஓட்டு. அதான் நான் பார்த்தேன். நாம ஒரு நல்ல விஷயத்த சொன்னா இதுக்கு ஆகாத. 2 லட்சத்தை அந்த குந்தாணி கொடுத்தா போதும்னு சொன்னேன். சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், அந்த பொறி உருண்டை வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காது. சரி, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது சிஸ்டர்? என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டா. உன்கிட்ட கேட்டா வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏதாவது உளறி வைக்காத. சரிங்க சிஸ்டர், வாங்க போலாம். சிஸ்டர், என்ன சிஸ்டர், மொத்த குடும்பமும் ஒண்ணு கூடி எதுக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ வாயை திறக்காம அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சூர்யா, என்னப்பா டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னப்பா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்கியே? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னப்பா நீ இப்படி இருக்கிறத பார்த்து அம்மா பதறி போய் கேக்குற. நீ பதிலே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கியேப்பா. என்ன மாப்பிள்ளை இது? உனக்கு ஒண்ணுனா சிஸ்டர் எப்படி துடிச்சு போறாங்க பாரு. உன் மேல அவ்வளவு பாசம். அவங்க கேக்குறாங்க, நீ எதுவும் பதில் சொல்லாமே இருக்கே மாப்பிள்ள. என்னப்பா, என்ன ஆச்சுப்பா உனக்கு? அம்மா கிட்ட இப்படி பேசாமல இருக்க மாட்டியே. சூர்யா, என் மேல ஏதாவது கோவமாப்பா? ஏமா இப்படி பண்ணீங்க? என்னப்பா சொல்ற? நான் என்ன பண்ண? நான் உனக்கு எதுலமா குறை வச்சேன்? பாசத்துல குறை வச்சனா? பாத்துக்கிறதுல குறை வச்சனா? நல்ல மகனை நடந்துக்கிறதுல குறை வச்சனா?
என்னாச்சுப்பா சூர்யா உனக்கு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு எதிரா உன் மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிஸ்டர். மாப்பிள்ளை உங்ககிட்ட இப்படி பேசுற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்குது சிஸ்டர். யாரோ மாப்பிள்ளையோட மனசை நல்லா கலைச்சிருக்காங்க. இங்க யாரு என்ன சொல்லி உன் மனச கலைச்சு விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. உன் மனசுல என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட நேரடியா சொல்லுப்பா. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? என்னமா நடிக்கிறீங்க? இனி உங்க நடிப்பெல்லாம் சூர்யா மாமா கிட்ட ஏடுபடவே படாது. ஏய் ஹாசினி. ஹலோ அண்ணா, என்ன பாக்குறீங்க? சில நாள் பல பேரை ஏமாத்தலாம், பல நாள் சில பேரை ஏமாத்தலாம். ஆனா எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது அத்தை. ஐயோ, ஒரு உருண்ட பிலாசபி எல்லாம் பேசுதே. ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்திருக்குதுன்னு தெரியலையே. நீங்க கெட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இவ்ளோ கேடு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. தாரா, உன் மேல எனக்கு எப்பவுமே மரியாதை இருந்ததில்ல. நீ பேராசக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இவ்ளோ மோசக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கல. என்னப்பா சூர்யா, என்ன பார்த்து எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நீ அமைதியா நின்னுட்டு இருக்க. அவங்க தப்பா எதுவுமே பேசலாமா? சரியாதான் பேசிட்டு இருக்காங்க. என் மகன் சூர்யாவா இப்படி பேசுறது? என்னால என்னால நம்பவே முடியலையே சூர்யா. எனக்கு எதிரா எப்படிப்பா இவங்க எல்லாரும் உன்னை இப்படி மாத்துனாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப புரியும் பாருங்க. அக்கா, வெளிய வாங்க. கேம் ஓவர். அவ்வளவுதான். சிஸ்டரால இனி எஸ்கேப் ஆகவே முடியாது. ஜெயில் கன்ஃபார்ம் தான். நீ பணத்தை வாங்கிக்கிட்டல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. சென்னை பக்கம் நீ வரவே கூடாது. ஹஸ்பண்ட் சார் மனச கலைச்சது யாருன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு ஏமா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக நீங்க அவங்களை கொலை பண்ணீங்க? மாறி என்ன தப்பு பண்ணா? இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணோம்? எதுக்குமா எங்களை கொல்ல நினைக்கிறீங்க? என்ன பெத்த அம்மாவை விட உங்க மேலதான் நான் பாசம் அதிகமா வச்சேன். அரவிந்த், தினேஷ், பிரியான்னு எல்லாரையுமே என் கூட பிறந்தவங்களா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
ஆனா நீங்க என்ன உங்க மகனா நினைக்கவே இல்லையம்மா. நீ சித்தியா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு தடவையாவது வாய் தவறி கூட சூர்யா உன்னை சித்தின்னு கூப்பிட்டுருக்கானா? இல்ல மத்தவங்க கிட்டயாவது உன்னை சித்தின்னு சொல்லியிருக்கானா? பாரு, இப்ப கூட அம்மா அம்மான்னு தானே உன்னை வாய் நிறைய கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது தாரா? ஐயோ, கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி பாயிண்டா கேக்குறாங்களே. சிஸ்டர் வசமா சிக்கிக்கிட்டு முடிக்குதே. கடவுளால கூட இனி சிஸ்டரை காப்பாத்த முடியாத போல் இருக்கே. அப்படித்தான் கேம் ஓவர். 10 வயசுல இருந்த பெத்த அம்மா மேல கோவப்பட்டு அவங்க போட்டோவை பார்த்து அம்மான்னு சொல்லாம 20 வருஷம் இருந்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு நாளாவது ஒரு நொடியாவது கோவப்பட்டிருப்பானா? இல்ல உங்க முகத்தை பார்க்காம இருந்திருக்கனா? மாறி மாறி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறிய புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மாறி என் அம்மாவை பத்தி எடுத்து சொல்றதுக்கு அப்புறமா தான் நான் அம்மா போட்டோவையே கும்பிட்டமா. பெத்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்க மேல உண்மையான பாசத்தை காட்டின எனக்கு போலியான தாய் பாசத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு பதிலா சின்ன வயசுல என்ன சாகடிச்சிருக்கலாமே. ஹஸ்பண்ட் சூர்யா, தேவி அத்தி அநியாயமா கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தேவி அக்கா தேவி அக்கா தேவி அக்கான்னு அவங்க மேல மரியாதை இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. இப்படி எதுக்கு ஏமாத்தினீங்க நீங்க? மாமா, இவங்களால சும்மாவே விடக்கூடாது சூரிய மாமா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. இந்த பொறியோட சைக்கிள் கேப்ல ஏத்தி விடுறாளே. மாப்பிள்ள வேற ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்னையும் மாறியும் கொலை பண்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு நீங்க பயந்தீங்க இல்ல? அது அத்தனையும் வேஷம் நடிப்புன்னு தெரியும் போது மனசு வலிக்குதுமா. மாறி என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கா, நீங்க என் மேல வச்சிருக்க பாசம் போலியானது, பொய்யான பாசத்தை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க உண்மையான முகம் வேறன்னு சொல்லுவா. ஆனா நான் என் அம்மாவை பத்தி தப்பா பேசாத, அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை சந்தேகப்படாதன்னு நான் மாறிக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அவ்வளோ ஏன் ஹாஸ்னியோட அண்ணன் விக்ரம் அவர்கிட்ட என்னையும் மாறியையும் கொலை பண்ண பாக்குறது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். விக்ரமும் ஒரு நாள் வந்து எங்களை கொலை பண்ண முயற்சி பண்றது நீங்க தான் சொன்னாரு. அப்ப கூட நான் நம்பலம்மா. விக்ரம் கூட சண்டை போட்டு பேசுறதையே நிறுத்திட்டேன். ஆனா இப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும் போது நீங்க என்ன எப்படி முட்டாளாக்கிருக்கீங்கல்ல. இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருந்திருக்கமா. இந்த வீட்டுல நீங்க பண்ண விஷயங்களை எல்லாம் யாரோ வெளியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் இவ்வளவு நாளா வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன். நான் கண் பார்வை இல்லாம இருந்தப்ப
மாடி படிக்கட்டுல என்ன தடுக்கி விழ செஞ்சு நான் உயிருக்கு போராடினேன். அப்ப வீட்டுல யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்கன்னு நான் மாறிக்கிட்ட சொன்னேன். அப்ப கூட நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணலாமா? இனி சிஸ்டர் நிலைமை என்ன ஆக போகுதோ? அத நினைக்க நினைக்க என் மேலேயே எனக்கு பயங்கரமா கோபம் வருதுமா. போலியான தாய்ப்பாசத்தை காட்டி என்னை இவ்வளவு முட்டாளாக்கிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்குமா. இப்ப கூட நீங்க பண்ண தப்புக்கு உங்களை போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தான் மாறிக்கிட்ட சொன்னேன். ஆனா மாறிதான் வேண்டான்னு சொல்லிட்டான். அப்பாடா, அப்ப ஜெயில் கன்ஃபார்ம் இல்ல, தப்பிச்சாங்கடா சாமி. நீங்க தேவி அம்மாக்கு செஞ்ச துரோகத்துக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் செஞ்ச கெடுதலுக்கும் தேவி அம்மா தண்டனை கொடுப்பாங்க. அதனாலதான் போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டான்னு சொன்னேன். பாத்தீங்களா, இதுதான் எங்க மாறி. மாரிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளவு திட்டம் போட்டிருக்கீங்க, கெடுதல் பண்ணிருக்கீங்க. ஆனா மாறி எல்லாத்தையும் மறந்து உங்களை மன்னிச்சிருக்கா. இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? ஆ? நீங்க என் மேல காட்டினது போலியான அன்பு, பாசம், அக்கறை. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானத. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. ப்ரோ, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? வேண்டாம். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. சிஸ்டர், சிஸ்டர், ஐயோ சிஸ்டர், என்ன பண்றீங்க சிஸ்டர்? சிஸ்டர், சூர்யா கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் சிஸ்டர். நீங்க வீட்டை விட்டெல்லாம் போக வேண்டாம் சிஸ்டர், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காதீங்க. ஆமாமா மா, நீங்க வீட்டை விட்டுலாம் போக வேண்டாமா. மா, சூர்யா கிட்ட நானும் மாமாவும் பேசுறோமா. ஆமா சிஸ்டர். சிஸ்டர், சூர்யா கோபத்துல இருக்கிறான், அவன் கோபம் தெளிஞ்சிரும் சிஸ்டர். அவன் கால்ல விழுந்தாவது நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வேண்டாம் சிஸ்டர், போகாதீங்க. மா, ஆமாமா மா, மா, நம்ம மன்னிப்பு கிட்ட சூர்யா எல்லாத்தையும் ஆமா மன்னிச்சிருவாமா. சிஸ்டர், மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா சூர்யா மன்னிச்சிருவா சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், கேட்டறலாம். இதுக்காகலாம் நீங்க இந்த அவசர முடிவை எடுக்காதீங்க. நீங்க கேட்க வேண்டாம் சிஸ்டர், நான் கேட்கிறேன் சிஸ்டர். தயவு செஞ்சு நீங்க வீட்டை விட்டு போக வேண்டாம் மா, சிஸ்டர். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, சொல்றத கேளுங்கம்மா. சிஸ்டர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வேண்டாமா அம்மா, ஆமா அம்மா சிஸ்டர். மா, நம்ம சூர்யா கிட்ட பேசிக்கலாமா. ஐயோ சிஸ்டர், அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் பண்ணது சரி தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட நியாயப்படுத்த விரும்பல. எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன். நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க போறதில்ல. இவ்வளவு நாளா நான் சொன்ன பேச்ச நீ தட்டினதில்ல. இப்போ நீ சொன்ன பேச்ச
நான் தட்ட போறதும் இல்ல. நீ சொன்ன மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன்.